ஓம் சாந்தி 24/6/2026 புதன்கிழமை வாணி தரும் வசந்தம். இன்று ஜெகத்தம்பா மாத்தேஸ்வரியின் நினைவு நாள். இந்த கர்ம சேத்திரத்தில் கர்மம் என்பது அனாதியான ஒரு பொருள். நீங்கள் கர்மத்தை விடக்கூடாது, ஆனால் கர்ம யோகியாக ஆக வேண்டும். இங்கே ஒவ்வொரு மனித ஆத்மாவும் அவரவர்களுடைய பாட்டை நடித்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் பரமாத்மாவின் பாட்டும் உள்ளது. ஆனால் அவர் ஆத்மாக்களைப் போல் பிறப்பு இறப்பில் வருவதில்லை. ஆத்மாக்களைப் போல் அவருடைய செயல்கள் கணக்கு தலைகீழாக ஆகுவதில்லை. அவர் கூறுகின்றார், நானோ ஆத்மாக்களாகிய உங்களை விடுவிப்பதற்காக வருகின்றேன். ஆத்மா மீது படிந்துள்ள மாயாவின் பந்தனத்தை அகற்றி தூய்மையாக ஆக்குகின்றார். ஒவ்வொரு விஷயத்திலும் வளர்ச்சி, பிறகு அதன் இறுதி வருவது என்பது நியமமாக உள்ளது. ஹெவன் ஸ்தாபனை செய்பவர் பரமாத்மா. ஹெவன் உலகம்தான் இல்லையா? ஹெவன் ஒன்றும் ஒரு தர்மம் கிடையாது. ஆக அவர் உலகை ஸ்தாபனை செய்பவர் ஆகிறார். மற்றும் அந்த உலகத்தில் ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம் இருக்கும். தத்துவங்கள் முதலியவை கூட முற்றிலும் மாறிவிடும். இரண்டாவது, காட் இஸ் ட்ரூத் என்று கூறுகின்றார்கள். இறைவன் சத்தியமானவர். அவர் எப்பொழுதும் நமக்கு சத்தியமான ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் அவரை சத்தியம் சிவம் என்று மகிமை பாடுகின்றார்கள். மனிதனின் அறிதல் எல்லைக்கு உட்பட்டதாகும். மனிதன் சொற்ப ஞானம் உள்ளவன் என சொல்லவும் செய்கிறார்கள். மற்றும் பரமாத்மா பற்றி சொல்கின்றனர், அவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர், அவர் அனைத்தும் அறிந்தவர். ஆகவே அவரை ஆங்கிலத்தில் நாலேஜ்ஃபுல் என்றும் கூறுகின்றார்கள். அவர் அனைத்து ஞானத்தையும் அறிந்தவர். நல்ல மற்றும் தீய கர்மங்களின் கணக்கு நடைபெறுகின்றது. அதையும் நாம் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் பரமாத்மா என்ன கர்மம் கற்பிக்கின்றாரோ அதனுடைய பலன் வேறு. அல்பகால சுகமோ புத்தியின் ஆதாரத்தில் கிடைக்கின்றது. ஆனால் அவர் என்ன ஞானம் கொடுத்தாரோ அதன் மூலம் சதாகால சுகம் அடைகின்றோம். கர்மங்களை எப்படி தூய்மையாக ஆக்குவது என்பதை பற்றி தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். ஆக கர்மத்தை தூய்மையாக ஆக்க வேண்டுமே தவிர கர்மத்தை விட்டுவிடக் கூடாது. இப்போது கையோடு கை சேர்த்து செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது. நேராக செல்லவில்லை என்றால் பிறகு என் கையில் உங்கள் மூக்கு வந்துவிடும், அதாவது துக்கம் அடைவீர்கள். பின்னர் பாருங்கள், அந்த நேரம் எதுவும் செய்ய இயலாது. குழந்தைகளே, இப்போது நீங்கள் என்னுடையவர்களாக ஆகி என்னிடம் நான் சொல்வதை கேட்டு பிறகும் கூட எதுவும் செய்யவில்லை என்றால் அதற்காக மிக கடுமையான தண்டனைகள் உள்ளன. யார் அமர்ந்து நான் சொல்வதை கேட்டு பிறகு இதே விஷயங்களில் தவறு இழைத்தால் அவர்கள் மீது கருணை கிடையாது. எப்படி 10 மடங்கு நன்மை உள்ளதோ அதுபோல் 10 மடங்கு நஷ்டம் ஆகிவிடும். அதனால் சொல்கிறேன், தனது நஷ்டத்தை, இழப்பை நல்லபடியாக புரிந்து கொள்ளுங்கள். நல்லபடியாக உங்கள் புத்தியை கொஞ்சம் திறந்து வையுங்கள். இப்போது பாபா மீது புத்தியோகத்தை ஈடுபடுத்துவீர்களானால் சக்தி கிடைக்கும். தனது முழு அதிர்ஷ்டத்தையும் உருவாக்குங்கள். பாபா சொல்கிறார், நல்லபடியாக கவசம் அணிந்து கொண்டிருங்கள். ஒருவர் கவசம் அணிந்திருந்தால் அவரை குண்டு தொலைக்காது. யோகம்தான் கவசம், ஞானம் என்பது வாள். இந்த அனைத்து அஸ்திர சஸ்திரங்களை தன்னிடம் நல்ல முறையாக பாதுகாப்பாக வைத்திருங்கள். உங்கள் முகம் எப்பொழுதும் சுகஸ்வரூபமாக ரமணீகரமாக காணப்பட வேண்டும். எந்த ஒரு அசுத்த விகல்பம் இருக்கக்கூடாது. ஈஸ்வரிய ஆனந்தத்தில் உள்ளார்ந்து மூழ்கிய அவஸ்தாவில் இருப்பீர்களானால் பிறகு எந்த ஒரு அசுத்த சங்கல்பம் விகல்பம் உருவாகாது. ஈஸ்வரிய அலௌகிக இனிய தூய்மையான வாழ்க்கை உருவாக்குவதற்கான பொன்னான வாய்ப்பு இப்போதுதான் உங்களுக்கு கிடைத்துள்ளது. ஆகவே இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து
உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை உருவாக்கி கொள்ள வேண்டும். பாப் தாதாவின் துணை மூலம் மாயாவை தூரத்திலிருந்தே மூர்ச்சடைய செய்யக்கூடிய மாயாஜித் ஜெகஜித் ஆகுக. எப்படி பாபாவுக்கு சிநேகியாக ஆகியிருக்கிறீர்களோ அதுபோல் பாபாவை துணையாக ஆக்கிக் கொள்வீர்களானால் மாயா தூரத்திலிருந்தே மூர்ச்சியாக ஆகிவிடும். முதலில் செய்த உறுதிமொழி, உங்களுடனே உண்பேன், உங்களுடனே அமர்வேன், உங்களுடனே ஆன்மாவை மகிழ்விப்பேன். இந்த உறுதிமொழியின்படி முழு நாள் தினச்சரியாவில் ஒவ்வொரு காரியத்தையும் பாப் தாதாவின் துணையுடன் செய்வீர்களானால் மாயை தொந்தரவு செய்ய இயலாது, அது அழிந்துவிடும். ஆக துணைவரை சதா துணையில் வைத்துக் கொள்ளுங்கள். துணையின் சக்தி மூலம் அல்லது சந்திப்பில் மூழ்கி இருப்பதன் மூலம் மாயாவை வென்றவராக, உலகை வென்றவராக ஆகிவிடுவீர்கள். தனது உயர்ந்த உள் உணர்வின் மூலம் உலகிய வாழ்வின் சூழ்நிலைகளை மாற்றிவிடுங்கள். அவ்வக்த ஸ்திதிரூப கண்ணாடியை தூய்மையாகவும் தெளிவானதாகவும் ஆக்குவதற்கு சரளத்தன்மை, சிரேஷ்டம் மற்றும் பொறுமை, இந்த 3 விஷயங்கள் மீது கவனம் கொடுங்கள். 3இல் ஒரு விஷயத்தில் குறை இருந்தாலும் கண்ணாடி மீது குறைவின் கரை காணப்படும். எனவே எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் சாதாரண தன்மை காணப்படக்கூடாது. சாதாரண தன்மையை உயர்ந்ததாக மாற்றிவிடுங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் பொறுமை மற்றும் வார்த்தையில் சரளத்தன்மை தாரணை செய்யுங்கள். அப்போது சேவையில் வெற்றி காணப்படும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.